போட்டு திருப்படிக்கு மாணவனவருக்கு வணக்கம். இப்போ வந்து 2A மெயின்ஸுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்க. கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. லாஸ்ட் டைமில் உங்களுக்கு முக்கியமே என்னென்னா கான்ஃபிடென்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரிவிஷன் புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். இது போக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் டெஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டெஸ்ட்டு போடுற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரீடிங் ஆஃப் த கொஷின், அந்த கொஷினை ரீட் பண்ணுற ஸ்கில் வந்து நமக்கு டெவலப் ஆகும். அதே நேரத்தில் ஆப்ஷனை ரீட் பண்ணுற ஸ்கில்லும் டெவலப் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் ஆன்சர் வந்து நம்ம திங்க் பண்ணி எடுக்கலாம், அந்த மாதிரி வரும். நீங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் போட்ட எல்லா டெஸ்ட்டுமே கையில் எடுத்துக்கிடுங்க. அதை எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். எரர் நோட் ஒன்று போட்டு நமக்கு எங்கெல்லாம் எரர் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து 8ஆம் தேதி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. காலைல வந்து ஜிஎஸ் இருக்கும், மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தமிழ் இருக்கும். அதே பேட்டர்னில் அதே சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 1ஆம் தேதி அப்படியே ரியல் பேட்டர்னில் ஒரு எக்ஸாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு காலையில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் எழுதுவீங்க, மத்தியானம் பார்த்திங்கன்னா கட்டாய தமிழ் எழுதுவீங்க. இப்போ அது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். ஏன்னா யாருனாலும் ஓப்பன் டு ஆல், எல்லாருமே வந்து எழுதுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 2Aக்கு உள்ளது. ஏன்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் 200 கொஷின்ஸு. அப்போ 100 வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா லாங்குவேஜு. அடுத்தப்போ பார்த்திங்கன்னா 100 வந்து ஜிஎஸ்ஸு, 60 வந்து என்னென்னா லாங்குவேஜ், 40 வந்து நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா ரீசனிங் வரும். அதே பேட்டர்னில் இப்போ 100 நம்ம ஜிஎஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் கேட்டிங்கன்னா, மாடர்ன் இந்தியா அவனே சொல்லிட்டான், கொஸ்டின் எவ்வளோ கேட்பான்னு சொல்லிட்டான். மாடர்ன் இந்தியாவும் நமக்கு வந்து தமிழ் சொசைட்டியும் சேர்த்து நமக்கு வந்து 20 கொஷின்ஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அட்மின் நமக்கு பார்த்திங்கன்னா 130 கொஷின்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு நமக்கு ஒரு 15 கொஷின். அடுத்து எக்கனாமிக்ஸும் சோசியலிஸ்டும் சேர்த்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸு. அடுத்து ஜாகிரபி, பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு 15 கொஷின். மொத்தம் நமக்கு என்னென்னா 100 கொஷின் இருக்குது. அந்த கொஷின் அளவுலேயே அந்த உங்களுக்கு பர்சனலி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கொஷின் செட் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி லாங்குவேஜ் 60 கொஷின் அப்படியே சிலபஸை வச்சு செட் பண்ணி வச்சுருக்கோம். ரீசனிங்கும் செட் பண்ணியிருக்கோம். ரீசனிங்கில் இதை தாண்டிலாம் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் உள்ள 40 ரீசனிங் திருப்பி எடுத்து பாட்டு போனாவே பக்காவாக மார்க் எடுத்துலாம். அதை உங்களுக்கு தூக்கி விடும். ஏன்னா ஜிஎஸ் காலில் நீங்கள் எழுதுறீங்க. அதுமாதிரி டிஸ்கிரிப்டிவ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 மார்க்கு. அதே மாதிரி அது என்ன பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு 7 கொஷின் சால்வ் பண்ணி கொடுத்தோம். அந்த சால்வ் பண்ண கொஷின் இந்த கட்டாய தமிழ் இந்த 7 கொஷின் சால்வ் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிடும். நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஈஸியாக நினச்சிடக்கூடாது. அப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே அனுப்புங்க. ரியல் பேட்டர்னில் இருக்கும். அப்படியே கோடிங் செட் கொடுத்து உங்களுக்கு திருப்தி அந்த கோடிங் செட்டில் உடனே உங்களுக்கு ஃபோனில் எஸ்எம்எஸ் வரும். அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தமிழுக்கு வந்து எப்படி நீங்கள் எழுதணுங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுருக்கோம். 2ஆம் தேதி வச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டுங்கிறது முக்கியமான. இந்த நேரத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கணும். ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ண ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். ரிவிஷன் RRR ஞாபகம் 3 ஆட திரும்ப படிச்சுட்டே இருக்க போகிறீங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிரிண்டட் கொஸ்டின். ஏன்னா அந்த 200 கொஸ்டின் பிரிண்டட் கொஸ்டின் ஆஸ் பர் டிஎன்பிசி சிலபஸ் படி உங்களுக்கு அந்த 100 மார்க் எப்படி இருக்குமோ அது அப்படியே நம்ம வந்து அந்த ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே நமக்கு வந்து 100 கொஸ்டின் ஜிஎஸ்ஸு, 60 கொஸ்டின் லாங்குவேஜ், 40 கொஸ்டின் ரீசனிங் அதே பேட்டர்னில் அப்படியே இருக்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதை தான் சொல்கிறேன், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டிஎன்பிசி மாடல். அப்புறம் ஓஎம்ஆர் இந்த டெஸ்ட்டு நிறைய போட்டு பழக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஓஎம்ஆர் சீட்லாம் நம்ம இப்போ ஷேர் பண்ணி பழகி நிறைய போட்டு பழகும் போது தான் அங்கே போய் நமக்கு மிஸ்டேக் வராது. அப்போ 4வது கொஸ்டின் போய் 6வது கொஸ்டினில் போய் நம்ம டிக் அடிச்சிடக்கூடாது. அப்போ எப்போவுமே தெரிஞ்சுக்கிடுங்க, ஒரு ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கண்ணாடி ஸ்கில் அரடி ஸ்கில் கையில் வச்சுக்கிறீங்க. அப்படியே கீழே கொண்டு வரீங்க. 6வது கொஸ்டின் தான் போடுறீங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லுங்கள் 6ன்னு சொல்லி குறிங்க. அப்போ தான் அந்த கேர்லெஸ். 12வது கொஸ்டின் போடுறீங்கன்னா 12 சொல்லி பாருங்கள். ஓஎம்ஆர் சீட்டு ஃபில்லிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னக்கூட்டியே நம்ம ஃபில் பண்ணி பார்த்துருந்தோம். பேர் எழுதுறது, ரோல் நம்பர் எழுதுறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பார்க்கும்போது அங்கே எக்ஸாமில் போய் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். அதுமாதிரி இங்கே என்ன டைம் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே டைமை தான் நீங்கள் அங்கேயும் போய் ஸ்ட்ராட்டஜி தான் மெயின்டைன் பண்ணணும். ஓஎம்ஆர் சீட்டு அந்த மிஷினில் கொடுத்து எப்படி டிஎன்பிசியில் எவாலுவேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸில் மார்க் எடுத்து அனுப்பிடுவோம். அது எதுவுமே ஸ்ட்ரெஸ் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். கடைசி நேரம் நீங்கள் ரிவிஷன் ஒரு ப்ராக்டிஸ்க்கு தான். இந்த மார்க் கூடுது குறையுது அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஒரு ப்ராக்டிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு முன்னக்கூட்டியே ஒரு நம்ம அங்கே போய் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் தோன்றதுக்கு போல இப்போமே நம்ம வந்து நினைச்சிடும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடும். கட்டாய தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் எழுதுறீங்க, 100 மார்க்குக்கு எழுதுறீங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ வந்து ஃபோன்லேயே கொடுப்பாங்க. நீங்கள் அதனால் எனக்கு எழுதி முடித்தோன்னா இப்போ அந்த ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் ரிவ்யூ கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபோனில் ரிவ்யூ கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள், எக்ஸாமில் அட்டன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த ஒரு கடைசி நேரத்தில் ஒரு ஃபியர்னஸ் இருக்க தான் செய்யும். ஃபியர்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரிவிஷன் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸாமை வந்து
அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஒரு கிளாஸ் ஒன்று போடுவோம். என்ன போட்டாலும் நீங்கள் உட்காந்து படிக்கிறது தான். படித்தது ரிவிஷன். நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ எல்லாத்தையும் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபேக்டை திரும்ப ஒரு ஃபேக்ட் எடுத்து நீங்கள் படிங்க. டெஃபினிஷனையும் திரும்ப எடுத்து படிங்க. ஃபேக்ட்டு, டெஃபினிஷனுங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 3ஐயும் கடைசி நேரம் அழுத்தி பார்த்துடுங்க. உறுதியாக நீங்கள் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நம்ம போடக்கூடிய உழைப்பு எப்போவுமே ஃபெயிலியர் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் போட்டீங்கன்னா அந்த உழைப்பு கண்டிப்பாக கை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.